திருச்சியில் போலி ஆவணம் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை விற்றவர். மோசடிக்கு உடந்தையான அதிமுக கவுன்சிலர், பெண் அதிகாரி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மன்னார்புரம் பகுதியில் மதுரைக்கு செல்லும் 4 வழிச்சாலையின் அருகில் தனியாருக்கு சொந்தமான 69 ஏக்கர் காலி நிலம் உள்ளது. இதன் மதிப்பு 100 கோடி ரூபாய். இதில் 12.12 ஏக்கர் நிலத்தை கோவையைச் சேர்ந்த லாரி சர்வீஸ் உரிமையாளர் கந்தசாமி என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் பலருக்கு விற்பனை செய்துள்ளார். மோசடியில் ஈடுபட்ட லாரி சர்வீஸ் அதிபர் கந்தசாமி, அரசு பெண் அதிகாரி உள்ளிட்ட 4 பேரை திருச்சி நில மோசடி பிரிவு போலீசார் கைது செய்தனர். கடந்த ஒரு 12 வருடங்களாகவே இந்த இடத்தை போலியாக ஆக்கிரமித்துக் கொண்டு ரவுடிசத்தை வச்சு ஆக்கிரமிச்சுக்கிட்டு எங்களோட நாலேஜ் இல்லாமே பட்டாவை கேன்சல் பண்ணி பட்டாவை அடுத்த ஆளுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாமின்ற லாரி ஆபரேட்டர் அந்த இடத்த போர்ஜரி பட்டா மூலியமா பிடிச்சி வச்சுக்கிட்டு அடியால் ஒரு கவுன்சிலர் கலைவாணன் 42 வார்டு நம்பர் அவரோட சப்போர்ட்ல அந்த இடத்துல யாரையும் எங்களை உள்ள நுழையாமையும் அங்க நிக்க விடாமையும் பலவித வகையில தொந்தரவு கொடுத்தாங்க. மிரட்டல் உருட்டல் எல்லாம் பண்ணாங்க. நில மோசடிக்கு உடந்தையாக இருந்த மேலும் 4 அரசு அதிகாரிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.